ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்துக்கு இப்போ தான் வந்திருக்கோம். இன்றைக்கி காலையிலேருந்து வர முடியலங்க, வேலையாக இருந்தது. இப்போ தான் வந்திருக்கேன். மேலே ஏறி வந்தது மூச்சு வாங்குது, பேச முடியல. இது பாருங்க, ராத்திரி 10 மணி ஆகுது. இப்போ தான் வேலை முடிஞ்சிச்சு, வந்திருக்கேன். நான் வரத்துக்குள்ளே என்னோடய மல்லிகைப்பூவெல்லாம் பூத்துருச்சு. நாளைக்கு சண்டே, பூ பறித்து வச்சுருந்தாலும் வச்சுட்டு போகலாம். இங்கே பாருங்க, சரிதா? அப்பா, கார்டனே வாசமாக இருக்குங்க, ஜாஸ்மின் வாசம். அங்கே லைட்டு போட்ட மாதிரி பூக்கள் அப்படியே மலர்ந்து நிற்கிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செடி எல்லாத்தையும் ஒரு வாட்டி அப்படி பார்த்துருவோம். நாளைக்கும் லேட்டாகும் வரத்துக்கு. நாளைக்கு சண்டே சர்ச்சுக்கெலாம் போயிட்டு கத்திரிக்காய் தான் 2-3 காய்ச்சிருக்குது. பெருசாக இருக்குதா? ஆமாம், பெருசாக இருக்குது பாருங்க. தெரியுதா என்னன்னு தெரியல. இப்போ தெரியுது, ஒன்று தெரியுது. இன்னொன்று இங்கே இருக்குது, தெரியுதா? அப்புறம் இன்னொன்று அந்த பக்கம் இருக்கு. இருட்டில் ஒன்றும் தெரியலங்க. பாருங்க, நம்மளோட மிளகா செடி, மிளகா பூத்துருக்கு, காய்ச்சிருக்கவும் செய்யுது. பிஞ்சு விட்டுருக்கு, சின்னதாக பிஞ்சு விட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செடியெல்லாம் நல்லாயிருக்கு, பார்த்தாச்சு. இப்போ கத்திரிக்காவுக்கு மட்டும் கொஞ்சோண்டு வாடி போகிற மாதிரி இருக்குது, காஞ்ச மாதிரி இருக்குது. அதனால் அதுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பக்கத்தில் ஏதோ ஒரே சத்தமாக இருக்குது. இங்கே பாருங்க, பாவக்காய் காய்ச்சிருக்கு. மேலே போய் கொடி படர்ந்துருச்சு. நம்மளோட பந்தலில் போய் படர்ந்துருச்சுங்க. அங்கங்கே ஒரு பாவக்காய் காய்ச்சிருக்கு. ஆனால் பாவக்கொடி ஏதோ அப்படியே வாடின மாதிரி இருக்குது, மஞ்சளாகி. எனக்கு தெரியல என்ன கம்மியாக இருக்குது, சத்து எதுவும் கம்மியாக இருக்கா என்னன்னு. இந்த பாருங்க, பாவக்காவை தொட்டதும் வாசம், பாவக்காய் வாசம் அடிக்கும். எல்லாமே நல்லா இருக்குங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை தான் பிச்சுட்டு அதோட செடியை நடாமல் இருக்குது. டைம் இல்லை, அதுக்குள்ளே அது வேரெல்லாம் விட்டுருச்சு போல். இங்கே பாருங்க, துளிர்லாம் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு தான் நடணும் காலையில்